Welcome back to the channel. நம்ம next topic ethicsல வந்து theories of right action பத்தி பார்க்கலாம். So in the last video I have told you so what are the details about theories about right action. So now we can discuss about in detail the subtopics. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா virtue ethics நம்ம வந்து already வந்து I told you lot of examples like the first one is virtue ethics, the second one is utilitarianism, and the third one is duty ethics, and the fourth one is rights ethics. So already I told you இதில் வந்து virtue ethics இது வந்து பார்த்தீங்கன்னா thinking level. So இது வந்து ப்ராக்டிக்கலாக இல்லைனாலும் just we are thinking about something. So it's not practical but we are thinking நம்மளோட thinking level. So அது வந்து நம்மளோட behavior of moral excellence வந்து பேஸ் பண்ணி இருக்கு and the criminal and also immoral practices also. So அது வந்து நடைமுறையில் செய்ய முடியாத ஒரு விஷயம். ஸோ அதை வந்து நம்ம திங்க் பண்ணுறோம். தட் இஸ் virtue ethics. நெக்ஸ்ட் வந்து யூட்டிலிட்டேரியனிசம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லது மட்டுமே ஜென்ரல் பீப்புளுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ தட் இஸ் யூட்டிலிட்டி. தென் டியூட்டி எத்திக்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன டியூட்டிஸ் வந்து நம்ம செய்கிறோம், இட்ஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் டியூட்டிஸ். நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு ரெஸ்பெக்ட் அதர் பீப்புள். நம்ம வந்து மற்றவங்களை வந்து எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயம் தான். தென் ரைட்ஸ் எத்திக்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட் டீல்ஸ் வித் ஹியூமன் ரைட்ஸ். நமக்கு வந்து ஹியூமன் ரைட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டேரியனிசம். ஸோ இதில் வந்து ஹாப்பினஸ் இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வந்து ஜான் ஸ்டார்ட் மில் அப்படிங்கிறவர் தான். ஸோ இந்த யூட்டிலிட்டேரியனிசம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் அப்பான் த இண்டிவிஜுவல் ஆக்ஷன்ஸ். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம ரூல்ஸை பேஸ் பண்ணி எப்படி நம்மளுடைய செயல்கள் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ ஹவு மச் யூட்டிலிட்டி வி ஹாவ். ஸோ இது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தாவே நமக்கு வந்து மொராலிட்டியை பேஸ் பண்ணி இருக்கணும். கண்டிப்பாக நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் நம்ம இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது வந்து மற்றவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது. ஸோ எந்த விஷயம் செஞ்சாலும் அது வந்து மற்றவங்களுக்கு நல்லது கொடுக்கணும் எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும். ஸோ அதுதான் நம்மளோட எவ்ரிடே மேக்ஸிம்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க நான் நாளைக்கு செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பட் வந்து பார்த்திங்கன்னா அது நடைமுறையில் அவங்க வந்து செய்ய மாட்டாங்க, வார்த்தையோடு நிறுத்திப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கீப்பிங் ப்ராமிசஸ். நான் இது செய்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சிடணும். இல்லை முடியல அப்படின்னா நம்ம வந்து முடியல, இது என்னால் இப்போ முடியல, நான் அப்புறம் செய்கிறேன் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம சொல்லணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா how we deceive others, get bribed. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரூல் ஆஃப் தம் இஸ் நத்திங் பட் திஸ் இஸ் த ரூல் ஆஃப் தம். இந்த ரூல் ஆஃப் தம் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லஞ்சம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது. நீ இது வாங்கிட்டு தான் நான் இது செய்வேன் அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம வந்து செய்யக்கூடாது. ஸோ இது வந்து எப்போவுமே மற்றவங்களோட நல்லதுக்காக நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட்ஸ் நத்திங் பட் மேக்ஸிமைசிங் குட்னஸ் ஃபார் அதர்ஸ். அண்ட் தென் ஹாப்பி லைஃப். ஸோ ஹாப்பி லைஃப் அப்படின்னா இட்ஸ் ஹையர் ப்ளஷர்ஸ். நமக்கு வந்து எந்த விஷயம் வந்து நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடியது அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபர்ஸ்ட் டே மூவி ஹஸ் got released and you have to buy the tickets to see the movie in the first day itself. So that gives you a lots of pleasure. So அந்த மாதிரி வந்து இருக்குது. அது மட்டுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்டெலெக்சுவல் இன்கொயரி இல்லை க்ரியேட்டிவிட்டியாக நம்ம செய்கிறது, அப்ரிசியேஷன் ஆஃப் பியூட்டி, ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது நம்ம ப்ளஷர் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு சில சமயம் நிறைய டைமில் வந்து பார்த்திங்கன்னா இது நீ செஞ்சு கொடுத்தா நான் இந்த விஷயத்தை செய்வேன் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்கஹால் வாங்கி தரேன், எனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடு அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ளஷர்ஸ் நம்ம இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ப்ளஷர்ஸ் வந்து எப்போவுமே இருக்கக்கூடாது. அடுத்தவங்களை வற்புறுத்தி நம்ம செய்யக்கூடிய விஷயத்த பண்ணக்கூடாது. மற்றவங்களுக்கு எது செஞ்சாலும் நம்ம அது மற்றவங்களுக்கு வந்து குட்னஸை தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட பேசிக் திங். தென் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டேரியனிசம் அண்ட் ரேஷனல் டிசையர்ஸ். ஸோ நம்ம வந்து யூட்டிலிட்டேரியனிசம் அண்ட் ரேஷனல் டிசையர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து மொராலிட்டியை பேஸ் பண்ணி இருக்கணும். நமக்கு வந்து மாரல் ரூல்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். இது வந்து கண்டிப்பாக மோஸ்ட் குட் ஃபார் மோஸ்ட் பீப்புள். கண்டிப்பாக பெரும்பாலான மக்களுக்கு நம்ம பெரும்பாலான நல்ல விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் இதோட ஆட்டிடியூட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பிராண்ட் அப்படிங்கிறவர் வந்து ரூல்ஸ் வந்து டிசையர் பண்ணுறாரு மாரல் கோட்ஸை பேஸ் பண்ணி. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து நல்லா அடாப்ட் பண்ணிக்கணும், ஃபாலோ பண்ணிக்கணும். அதே போல் பப்ளிக் குட் நம்ம வந்து மக்களோட பொதுநலனுக்காக நம்ம விஷயத்தை வந்து செய்யணும். ஸோ அதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும். மற்றவங்களோட பொது நலம், அதாவது பிறர் நலம்னு சொல்லுவோம் இல்லையா, சொசைட்டிக்கு நல்லது செய்கிறது. ஸோ தட் இஸ் வெரி குட். அந்த மாதிரி தான் வந்து இந்த ரூல்ஸை வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக் கோட்ஸ், அதுக்குன்னு சில கோட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்பெசிஃபிக் ப்ரொஃபஷன்ஸ், இன்ஜினியரிங்கா இல்லை மெடிசனா, அதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்ம வந்து ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்ட் யூட்டிலிட்டேரியனிசம்க்கும் தென் வந்து யூட்டிலிட்டேரியனிசமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு. ஸோ நம்ம இப்போ ரெண்டுத்துலேயும் வந்து தியரிட்டிக்கலாக பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை நீங்கள் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிக் பேக் ஸ்கீம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, மே ப்ரொடியூஸ் ஓவரால் குட். ஸோ இதில் வந்து தெர் இஸ் நோ ராங். நம்ம வந்து ஆக்டிவ் யூட்டிலிட்டேரியனிசமில் வந்து பார்த்தீங்கன்னா நோ ராங், எந்த ஒரு தவறான விஷயமும் செய்யக்கூடாது. அன்ஃபேர் எக்ஸெப்ஷன்ஸ், அதாவது லஞ்சம் வாங்கிட்டு வேலை செய்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம பண்ணணும். இப்போ ஃப்ரெண்ட்ஷிப், லவ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ரிசியேஷன் ஆஃப் பியூட்டி, ஸோ இதில் மட்டும் இருக்கணுமே தவிர மற்ற நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஒரு தவறான விஷயங்களுக்கு நம்மளோட சந்தோஷத்தை நம்ம தான் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து ரூல் யூட்டிலிட்டேரியனிசம். ஸோ இது வந்து சைக்காலஜியை பேஸ் பண்ணி இருக்குது இது எல்லா விஷயமும். ஸோ அதனால் வந்து திஸ் இஸ் த இன்ஜினியர்ஸ் ஃபர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் தியரி ஆஃப் டியூட்டி எத்திக்ஸ். ஸோ இது வந்து ரெஸ்பெக்ட் ஃபார் பர்சன்ஸ், நம்ம வந்து மற்றவங்களுக்கு எப்படி மதிப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து தான். இப்போ இமானுவேல் காண்ட், அவர் வந்து ஒரு ஜெர்மன்காரர். அவர் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி பேஸ் பண்ணி ஸோ இந்த விஷயத்தை எல்லாம் வந்து கரெக்டாக ஃப்ரேம் பண்ணி சொல்லியிருப்பார். ஸோ குட் கான்சிக்வன்சஸ், ஸோ நமக்கு வந்து நல்ல விஷயங்களை செய்யணும், ரைட் ஆக்ஷன்ஸ் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன டியூட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மை, ஹானஸ்டி, கீப்பிங் ப்ராமிசஸ். கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம வந்து அந்த வார்த்தையை வந்து நம்ம பாதுகாக்கணும்னா அதை வந்து நம்ம செய்யணும். அவங்களுக்கு வந்து சொல்லிவிட்டு நம்ம செய்யாமல் இருக்கக்கூடாது. ஸோ வி ஹாவ் டு கீப் ப்ராமிசஸ். அண்ட் தென் டு நாட் காஸ் சஃபரிங் டு அதர் பீப்புள். மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணுற மாதிரி எப்போவுமே பண்ணக்கூடாது. பரவாயில்லாமல் நடந்துக்கணும். நம்ம கைண்ட்னஸ், மற்றவங்களுக்கு நம்ம கைண்டாக இருக்கணும். ஸோ கைண்ட்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்னா, ஏதாவது ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்து அவங்கள என்ன பண்ணணும், மன்னிச்சு விட்டுறணும். அது மன்னிக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் அப்போயே மன்னிச்சு விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு வந்து மைண்ட் லெவலில் வந்து பாதிக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மள ஹார்ட்ஃபுல்லாக வந்து லவ் அண்ட் ஆல்சோ கைண்ட்னஸ் மட்டும்தான் ஃபில்லாக இருக்கும். அப்போ வந்து யூல் பி குட் ஆல்வேஸ். அப்படி இல்லைன்னா வந்து நமக்கு வந்து இட் லீட்ஸ் டு லாட் ஆஃப் டென்ஷன்ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து காரணமாக இருக்கக்கூடாது. தென் டியூட்டிஸ் ஃபார் ஒன் செல்ஃப், நம்ம வந்து நம்மளோட ஓன் இன்டெலிஜென்ஸ், நம்மளோட கேரக்டர், நம்மளோட ஓன் டேலண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஸோ எக்காரணத்து கொண்டும் இந்த சூசைட் அட்டெம்ப்ட் இதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது. தென் டியூட்டி எத்திக்ஸ், இது வந்து 3 கண்டிஷனை பேஸ் பண்ணி இருக்குது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது ஆல்ரெடி சொன்னது தான், ரெஸ்பெக்ட் ஃபார் பர்சன்ஸ். இமானுவேல் காண்ட் தான் இது வந்து ப்ரீஃப் பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளோ நேரம் சொன்ன விஷயங்கள் தான் இங்கேயும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது வந்து யூனிவர்சல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டியூட்டி, அதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா கூட ஒருத்தங்களுக்கு மட்டும் ஒரு தனி கேர் எடுத்து அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு வந்து வேலையே செய்யாமல் அவங்கள வந்து பாராட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு யூனிவர்சல் பிரின்சிபல்ஸ் எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், எல்லாரும் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பண்ணணுமே தவிர சும்மா ஒருத்தரோட நலனுக்காக நம்ம வந்து மாற்றி விஷயங்களை சொல்கிறது, இல்லை நம்ம தக்க வச்சுக்காக சொல்கிறது, அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தென் ஹானஸ்ட் அண்ட் கன்சைன்டியஸ் எஃபோர்ட்ஸ். ஸோ நேர்மையாக இருக்கணும். ஸோ வந்து மனசாட்சிக்கு நேர்மையாக நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் நம்ம வந்து செய்யணும். அப்போ தான் வந்து நல்ல விஷயங்களை நம்ம செய்ய முடியும். தென் குட்வில் அப்படின்னா நல்லெண்ணம்னு அர்த்தம். நல்லெண்ணம், எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது மற்றவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி நல்ல எண்ணத்தோடு நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட தேவைக்காக நம்ம எந்த லெவல் வேணால் சில பேர் இறங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பொதுநலன் கருதி ஒரு நியாயமான விஷயத்த நம்ம சொல்லணும். அதுதான் வந்து அதே போல் அந்த மாதிரி வந்து பார்ஷியாலிட்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸில் இருக்கும். நிறைய நேரம் வந்து நல்லா படித்து மார்க் வராமல் போகலாம். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நடந்தாலும் நாம் வந்து ஆப்போசிட்டில் அதெல்லாம் ஏற்றுக்கிற மனப்பக்குவம் நமக்கு இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி சொசைட்டியில் எவ்ரிவேர் இட்ஸ் லைக் தட். ஸோ ஒரு சிலர் வந்து ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுவாங்க even though they are not good. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ஸோ we have to accept all that. இல்லைனா வந்து it leads to lot of டென்ஷன் ஃபார் அஸ். ஸோ இப்போ வந்து டியூட்டிஸ் வந்து பைண்ட் பண்ணுறது. ஸோ எல்லாருக்கும் வந்து அப்ளிகபிளாக இருக்கிற மாதிரி சில டியூட்டியை கொடுக்கணும், யூனிவர்சலாக இருக்கிற மாதிரி. அப்படி இல்லாமல் இப்போ வந்து நம்மளோட ஒர்க் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 hours இல்லை 9 hours அப்படின்னா இப்போ நம்ம வந்து அவங்கள ஒரேடியாக 14 hours இல்லை 12 hours உட்கார வச்சு நம்ம ஒர்க் பண்ண வைக்கக்கூடாது. தென் இஃப் இட் இஸ் அ லேடிஸ் அப்படின்னா ஸோ இந்த சேஃப்டி இதெல்லாம் வந்து பார்க்கணும். சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஸோ தே கேன் ஒர்க். ஸோ அவங்களால முடியாதா, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ தென் ஸோ ஹியர் நம்ம வந்து ஹைப்போதட்டிக்கல் இம்பரேட்டிவ்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிஷன்ஸ். ஸோ ஒரு சில கண்டிஷன்ஸ், சில குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த கேட்டகரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்து இட் வில் பி பிகம் ஹெல்த்தியராக இருக்கணும். அதாவது யாரோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிட்ட வந்து சில செய்ய முடியாத வேலைகளை வந்து கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது. அதே போல் சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஈட்டிங். நம்ம வந்து இப்போ ஃப்ரீயாக பிரியாணி வாங்கி தரேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஓவர் ஈட்டிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது. இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணால் மட்டும் சந்தோஷமாக இருக்க முடியுமா? இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது.
ஸோ தென் ஸோ காண்ட் அப்படிங்கிறவர் வந்து ஸோ இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காரு. ப்ரிமா ஃபேஷியட் டியூட்டிஸ் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. தென் கான்டெம்பரரி டியூட்டி எத்திசிஸ்ட். ஸோ கான்டெம்பரரி அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ இமானுவேல் காண்ட் முன்னாடி ஒருத்தர் சொல்லியிருப்பார், அவங்க 2 பேரும் ஒரே காலகட்டத்தில் வாழ்கிறாங்க அப்படின்னா ஸோ அதை டிஃபெண்ட் பண்ணி இது இருக்குது. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, ரெண்டும் வந்து ஒன்னோட ஒன்று கான்டெம்பரரியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து கான்டெம்பரரி டியூட்டி. ஸோ அண்ட் தென் கான்டெம்பரரி டியூட்டி ஆஃப் தியரி ஆஃப் டியூட்டி எத்திக்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் நாலேஜ், பர்சன் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் வந்து அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் நாலேஜ் இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவாலிட்டி ஹேவ் சம் ஸ்பெசிஃபிக் கேரக்டர். கண்டிப்பாக இவங்க வந்து இதில் எக்ஸ்பர்டைஸ், அவங்க வந்து அதில் எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயம் ஒரு சிலருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். இட்ஸ் காமன். அந்த மாதிரி இப்போ ஒரு சிலர் வந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கிறோன்னா அதை பற்றி மட்டும் தான் எக்ஸ்பர்ட்டாக இருப்போமே தவிர வி ஆர் நாட் எக்ஸ்பர்டைஸ் இன் ஆல் ஃபீல்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி. ஸோ அண்ட் தென் டிசையர், இன்டெலிஜென்ஸ், அச்சீவ்மெண்ட். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிலருக்கு அதை பற்றி சுத்தமாக நாலேஜ் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது சம்மந்தப்பட்ட வேலையை நம்ம கொடுக்கக்கூடாது. இல்லை அதை பற்றின ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நாலேஜ் இல்லாமல் கொடுத்தோம்னா கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் ஒரு டிசைரோ ஒரு இன்டெலிஜென்ஸோ ஒரு அச்சீவ்மெண்ட்ஸோ இருக்காது கண்டிப்பாக. ஸோ அதனால் வி ஹவ் டு ப்ரீச் தெம் ஆர் டீச் தெம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வேலையை கொடுத்தோம்னா ட்ரெயின் பண்ணிவிட்டு தே வில் டூ த பெஸ்ட் ஆர் பெட்டர். அண்ட் தென் ஹியூமன் சைக்காலஜி. ஸோ எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் இதை பற்றிலாம் வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ் இருக்கணும். தென் ரேஷனல் திங்கிங் வந்து இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு ரேஷனல் திங்கிங். அதான் அன்றைக்கி வந்தோம், அன்றைக்கி வேலை செஞ்சோம், அன்றைக்கி போனோம், அன்றைக்கி நான் எதுவுமே லேர்ன் பண்ணிக்கல அப்படி இல்லாமல் ஒரு லாங் டேர்ம் எதுவுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு விஷனரி தாட்டில் தான் நம்ம அதை திங்க் பண்ணணும். அன்றைக்கி முடிஞ்சால் போதும் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. அண்ட் தென் மாரல் அக்ரிமெண்ட். ஸோ இதெல்லாம் இருக்கும். ஸோ தென் ரால்ஸ் அப்படிங்கிறவர். ஸோ அதை ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ரால்ஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து ரேஷனல் பீப்புள், ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் இதை பற்றிலாம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வந்து லிபர்ட்டி, கண்டிப்பாக வந்து லிபர்ட்டியை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் அவங்க வந்து ரொம்ப ஃப்ரீடமாக ரொம்ப வந்து லாங் ரன்க்கு சஸ்டெயின் ஆகிற மாதிரி வேலை பார்ப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப டெய்லி ப்ரெஷரைஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா வித்தவுட் நோ ரீசன்ஸ் அவங்க வந்து லாங் ரன்க்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு விஷனரி தாட்டோடு தான் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 15 years 20 years அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பட் தே வில் டூ த ஒர்க் குட். ஸோ எல்லாத்துலேயும் ஒரு கண்டினியூட்டி இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் சோஷியல் பவர்ஸ் அண்ட் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து நமக்கு அந்த மாதிரி வந்து நம்ம இருக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீப்புளை வந்து உங்களுக்கு ஒரு பவர் கொடுத்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து நம்ம அவங்கள ட்ரீட் பண்ணணும். அப்போ தான் வந்து மற்றவங்க எல்லாருமே அதனால் பெனிஃபிட் ஆவாங்களே தவிர நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் இப்போ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆல்வேஸ் டெய்லி வந்து ஃபர்ஸ்ட் ஹவர் வந்தால் இந்த டெஸ்ட்டு, செகண்ட் ஹவர் வந்தால் இந்த டெஸ்ட்டு, 8 ஹவரும் டெஸ்ட் வச்சா அப்போ அவங்களோட மென்டாலிட்டி வந்து எப்படி இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டு நான் பாஸ் பண்ணணும், நான் வந்து 70-80 மார்க்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறத தவிர அவங்க வந்து வேறு எதையுமே வந்து தெரிஞ்சுக்க மாட்டாங்க. பிகாஸ் தே ஹேவ் லாட் ஆஃப் ப்ரெஷர். ஸோ வந்தால் இது டெஸ்ட் எழுதணும், இது பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 தடவை அதையே படிக்கணும் அப்படின்னா வந்து ஜஸ்ட் மெமரைசிங் அண்ட் தென் அதை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது இதோடு நின்றுடும். அவங்க மைண்ட் செட் வந்து அந்த 4 வருஷமும் அதை தாண்டி எதுவுமே திங்க் பண்ணாது. ஸோ அப்படி இல்லை, நம்ம ஃப்ரீடமாக விடணும், படிப்புலையும் நல்லா இருப்பேன், இல்லை மற்ற ஆக்டிவிட்டீஸ்லையும் நல்லா இருப்பேன் அப்படின்னா மட்டும்தான் நிறைய விஷயம் அவங்க வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ எப்போவுமே ஒரு அட்டானமியை வந்து மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். பட் அந்த வேலையிலையும் அவங்க கரெக்டாக இருக்கணும். அதுதான் இதோட மோட்டிவ். ஸோ தென் தியரிஸ் ஆஃப் ரைட்ஸ். இது வந்து ஹியூமன் ரைட்ஸ் எத்திக்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. லிபர்ட்டி ரைட்ஸ் அதை ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இங்கே வந்து ஜான் லாக் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. ஸோ வி ஹவ் டு கிவ் சம் லிபர்ட்டி டு எவ்ரி ஒன். நம்ம வந்து லேபராக இருந்தாலும் இல்லை ஒரு ஹையர் அத்தாரிட்டி இந்த மாதிரி வந்து யார் இருந்தாலும் நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு லிபர்ட்டியை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த ஒரு ஃப்ரீடம் அவங்களுக்கு கொடுத்தோம். ஆனால் நம்ம வேலையும் கரெக்டாக நம்ம வந்து அவங்கள்ட்டேருந்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தேல் ஹேவ் சம் இன்ட்ரெஸ்ட். இல்லை ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீ இது சரியாக பண்ணலை, இது சரியாக பண்ணலை அப்படின்னு நீங்கள் நெகட்டிவாக சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் அவங்க மைண்டில் வந்து ஃபீட் ஆகுமே தவிர அந்த இடத்துக்கு வந்து பிடிச்சு நம்ம அந்த இடத்துக்கு போய் நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டே அவங்களுக்கு வந்து வராது. அவங்களுக்கு பல விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட தப்பு பண்ணால் இது இப்படி மாற்றிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை விட்டுட்டு டெய்லி அவங்க போட்டு நம்ம டார்ச்சர் பண்ணிட்டு என்ன இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு வந்து தெரிஞ்ச வேலை கூட தெரியாத மாதிரி ஆகிடும். தெரியாத மாதிரினா ஒரு பய உணர்வு வரும் அவங்களுக்கு. அவர் செய்யும் போது ஒரு பயமாக இருக்கும் அவங்களுக்கு. அப்போ என்ன ஆகும், அப்போ அந்த பயந்துக்கிட்டே செய்யும் போது அந்த வேலை வந்து சரியாக நம்மளால் வந்து அவங்களால செய்ய முடியாது. அப்படியே இருந்தாலும் தவறாக தான் செய்வாங்க கண்டிப்பாக. ஸோ சம் லிபர்ட்டி நம்ம வந்து ஒரு லிபர்ட்டி கொடுக்கணும். இப்போ வந்து ஒரு ஒர்க்கர் வராங்க அப்படின்னா வந்து மாதத்துக்கு ஒரு 4 நாள் 5 நாள் லீவ் போடுவாங்க. அதுக்காக நம்ம வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம
கடைசியாக ஒரு செக், அவங்க வந்து நீங்கள் லீவ் போட வாங்க, எனக்கு வந்து முடியல, மற்ற ஒர்க் நிறையா இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா they will try to understand. இல்லை அதையும் மீறி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலன்னா நீங்கள் லீவ் போட்டுக்கோங்க, சண்டை மாதிரி போட வேண்டாம், நீங்கள் வந்து லீவ் போட்டுக்கோங்க எத்தனை நாள் வேணாலும், பட் அந்த சேலரி வந்து எனக்கு கொடுக்குறது கஷ்டம் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஒரு பய உணர்வு வரும். அந்த விஷயத்த சொல்லிவிட்டு அவங்க லீவ் போட்டாங்கன்னா கூட, இப்போ நீங்கள் மந்த்லி ஒரு 2 days 3 days நீங்கள் லீவ் பர்மிட் பண்ணுங்கள், அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்களுக்கு அந்த ஒரு உணர்வு இருக்கும், ஓகே லீவ் போட்டால் எதாவது சொல்லுவாங்க, நமக்கு சேலரி வந்து போகும் அப்படின்ற அந்த ஒரு இதனால சின்சியராக வேலை செய்வாங்க, அவ்வளோதான். அதுக்காக நம்ம சொல்கிறோம், அதுக்காக ரொம்ப கணக்காக இருக்கணும் அப்படிங்கிறது ஆங்கிள் கிடையாது, விஷயம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்ததுன்னா they will do the work sincere. இல்லைனா இன்னைக்கு ஒரு நாள் வந்து எனக்கு 200 ரூபாய் லாஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் இருந்ததுன்னா அவங்க வந்து ஒரு பய உணர்வோடு வேலை செய்வாங்க, அவ்வளோதான். எப்போவுமே ஒரு தடவையும் அவங்கள போட்டு நம்ம வந்து டார்ச்சர் கொடுக்கக்கூடாது. தென் செகண்ட் ஒன் லிபர்ட்டி அண்ட் ஆல்சோ வெல்ஃபேர் ரைட்ஸ். நான் இப்போ சொன்னது தான், அதுவும் அவங்களோட வெல்ஃபேரும் நம்ம வந்து பார்க்கணும். அதுக்காக நம்ம வந்து அப்படி சொல்லிட்டு ஒரு நாள் லீவ் போட்டாலும் எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்குது. அதுக்காக ஒரு மேக்ஸிமம் 4 days 5 days வரைக்கும் நம்ம அலோவ் பண்ணலாம். அதுக்கு மேலே போட்டால் நம்ம வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், நான் வந்து ரெடியூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்த. ஸோ ஒரு வெல்ஃபேர், மற்றவங்களோட ஒரு நலனுக்காகவும் நம்ம வந்து பண்ணணும். அதுக்காக நம்மளோட நலன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நமக்காக வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களை வந்து 12 மணி நேரம் வேலை வாங்குறது, 13 மணி நேரம் வேலை வாங்குறது, இங்கேயே வச்சுருக்கிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. டெஸ்டிங் எத்திக்கல் தியரிஸ். ஸோ இதில் வந்து எல்லாமே கான்ட்டு லாக்கு, ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஆங்கிளில் அவங்களோட விஷயங்களை சொல்லுவாங்க. ஒருத்தங்க வந்து அக்ரி பண்ணிக்குவாங்க, ஒருத்தங்க வந்து டிஸ்அக்ரி பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் அவங்க சொல்கிறது இவங்களால ஏற்றுக்க முடியாது, இவங்க சொல்கிறது அவங்களால ஏற்றுக்க முடியாது. பட் ஆஸ் ஏ ஹோல் என்ன அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்தை தான் நம்ம வந்து ஃபார்முலேட் பண்ணணும், அதுதான் வந்து முக்கியமானது. ஸோ எந்த ஒரு தியரி ஃப்ரேம் பண்ணாலும் இட் மஸ்ட் பி கிளியர். இதை கிளியராக நம்ம வந்து ஃபார்முலேட் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் அது வந்து லாஜிக்கலாக இருக்கும், தென் இது வந்து அப்ளிகபிளாக இருக்கும் மற்றவங்களுக்கு. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் இன்டர்னலி கன்சிஸ்டன்ட். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல்ஸ் கான்ஃப்ளிக்ஸ் வித் எனி அதர். நமக்கு வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட், அதாவது மற்றவங்களோட நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது வந்து ஒத்துக்க முடியாமல் ஒரு வாக்குவாதம் வரக்கூடாது. அப்போ அந்த மாதிரி ஒரு ரூலை நீங்கள் ஃப்ரேம் பண்ணால் மட்டும்தான் எல்லாராலையும் ஒத்துக்க முடியும். இல்லை அப்படின்னா வந்து அப்படியே ஒத்துக்கிட்டாலும் வந்து கண்டிப்பாக they will curse others. அது ஏற்றுக்க முடியல அப்படின்னா அப்போதைக்கு நேரில் ஓகேன்னு சொல்லுவாங்க, பட் அதை பற்றின ஒரு கர்ஸ் அவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதுதான். தென் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ், சில சுச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். தென் கம்பேட்டபிள், இப்போ வந்து மாரல் கன்விக்ஷன் சில கான்க்ரீட் சுச்சுவேஷன்ஸோட அவங்களுக்கு வந்து ஒரு கம்பேட்டபிளாக இருக்கணும். அண்ட் தென் இந்த தியரிஸ் எல்லாமே வந்து நம்ம யூனிஃபார்ம் பண்ணணும். கரெக்டான ஜட்ஜ்மெண்ட், ஒரு ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷனில் கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் நம்ம கொடுக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த அத்தனை தியரியும் ஃப்ரேம் பண்ணுறது. ஒரு நல்ல தியரி அப்படின்னா வந்து ஒரு நல்ல ஆங்கிள், அதாவது ப்ரீவியஸ் வியூஸை வச்சு, ஸோ அதை வச்சு நம்ம வந்து எடுக்கணும். ஒரு தவறான ஜட்ஜ்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா இது சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு நமக்கு வந்து தவறான ஜட்மெண்ட் வந்து நல்ல விஷயத்துக்கு எடுத்தாலும் நம்ம கரெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம கேப்பபிலிட்டி இருக்கணும். ஸோ அதெல்லாம் இந்த நல்லதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா we can be able to correct it. ஸோ இதெல்லாம் வந்து டச் ஸ்டோன் ஃபார் அசஸிங் த ஜென்ரல் தியரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் த தியரிஸ் ஆஃப் ரைட் ஆக்ஷன். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.